கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் சுவடுகள். தமிழ்நாட்டில் ஏறக்குறைய வீட்டுக்கு ஒருவர் வேலையில்லாமல் இருப்பதாக அரசாங்கம் தரும் புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இதில் சில மிகைப்படுத்தல்கள் இருக்கின்றன. இருந்தாலும் வேலையில்லா திண்டாட்டம் என்பது அலட்சியப்படுத்தக்கூடிய விஷயமில்லை. இது ஒரு சமூக பிரச்சனை, நமது கவனத்தை வேண்டுகிற விவகாரம். ஸ்டெல்லா மேரி பட்டதாரியாகி 15 வருடங்களாகிறது. 3 வருடங்களுக்கு ஒரு முறை வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு வந்து தனது பதிவை புதுப்பித்துக் கொள்கிறார் இவர். தனியார் துறையில் அவ்வப்போது வேலை பார்க்கிறார். இன்னமும் அரசு வேலை ஒன்று கிடைக்கும் என்று நம்புகிறார். அரசு வேலைகளில் கிடைக்கும் சமூக பாதுகாப்பு மற்ற வேலைகளில் கிடைப்பதில்லை என்பது இவரது எண்ணம். இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துவிட்டு அரசு வேலைக்காக காத்திருக்கிறார்கள். 2014 ஆண்டு ஆகஸ்ட் 31 நிலவரப்படி தமிழ்நாட்டில் உள்ள 36 வேலைவாய்ப்பு அலுவலகங்களிலும் 83,72,97 பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களிலேயே SSLC +2 தகுதிகளை பதிவு செய்யும் முறை வந்த பிறகு பதிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை மளமளவென்று உயர்ந்திருக்கிறது. 2013 ஆண்டில் மட்டும் 15,04,051 பேர் பதிவு செய்துள்ளார்கள். ஒட்டுமொத்தமாக பதிவு செய்தவர்களில் 1/3 பகுதியினர் பள்ளி மாணவர்கள் என்று கணக்கிட முடியும். மற்றுமொரு 1/3 பங்கினர் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவதாக வைத்துக் கொள்ளலாம். எப்படியிருந்தாலும் 27 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தமிழ்நாட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். பொறியியல் படித்தவர்களில் சுமார் 1.25 லட்சம் பேர், 12.5 லட்சத்துக்கும் அதிகமான பட்டதாரிகள் என்று வேலை தேடுவோரின் எண்ணிக்கை அதிகமாவது ஏன்? இன்னொரு புறம் விவசாயத்துக்கும் கட்டுமானத்துக்கும் தினசரி அத்தியாவசிய சேவைகளுக்கும் வேலையாட்கள் கிடைக்காமல் போவது எப்படி? ஜெயக்குமார் BA படித்துவிட்டு 2 வருடங்களாக அரசாங்க வேலைக்கு முயற்சித்து வருகிறார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துவிட்டு காத்திருப்பவர்களை பார்த்த பிறகு வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இவருக்கு பெரியதாக இல்லை. 2009 2012 வரைக்கும் காலேஜில் முடித்தோம். ரெசிடென்சி காலேஜ் முடித்தோம். ரெசிடென்சி காலேஜ் முடித்து வந்து 2012 நாங்கள் பண்ணிவிட்டு இப்போ 2 வருஷம் ஆகுது. இந்த இடைவேளை திரும்பி புதுப்பிக்கணும் வாங்கினாங்க. அடிஷனல் குவாலிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. அடிஷனல் குவாலிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வந்தோம், அதுவும் பதிவு பண்ணிட்டோம். அதேமாதிரி இங்கே வந்து பார்க்கும்போது எங்களுக்கு முன்னாடி இந்த பேட்ச் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து 10 வருஷமாக ஆகுது. அவங்க பதிவு பண்ணி அவங்களுக்கே வேலை வாய்ப்பு வரல. இப்போ எங்களுக்கு வருமா, அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கோபி BSc படித்துவிட்டு காத்திருக்கும் இவருக்கு ஏன் இன்னும் வேலை கிடைக்கவில்லை என்பது புரிந்திருக்கிறது. 1.5 இயர்ஸாக ஜாப் இல்லாமல் இருக்கிறேன். 10 மந்த்ஸாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், எந்த ஜாபும் கிடைக்கல. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு போனது என்னோட மெயின் ஆம்பிஷனு. ஸ்ட்ரெஸ்லேயே இருக்குது இப்போ எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிலாம். பட் மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 5-6 மேக்ஸிமம், இவ்வளோதான் ஸ்டார்டிங்கில். நம்ம ஒரு 2-3 இயர்ஸ் கழித்து போனதாக்கா ஒரு 10,000, அதுக்கு அடுத்த லெவலில் போகிறாங்க அவங்க. ஸோ நம்ம எஃபர்ட் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு நான் என்ன பார்த்தீங்கன்னாக்கா வீட்டை சுச்சுவேஷனை பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு மேலே கொஞ்சம் போகணும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். பட் அதனால தான் எனக்கு கிடைக்கல. மகேஷ் தனியார் துறைகளில் இரவு வேலை பார்த்தபடியே படித்து பட்டதாரியானவர். அரசு வேலைதான் சுகமானது என்று நம்புகிற லட்சக்கணக்கானோரில் ஒருவர். கவர்மெண்ட் எக்ஸாம் TNPSC ஒரு 500 போஸ்ட்டுக்கு
ஒரு தகவல் வந்து அறிவிக்கிறாங்க, இதுமாரி 500 போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்கிறோம், நீங்கள் விண்ணப்பிங்க அப்படின்றாங்க. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் விண்ணப்பிங்கன்னா எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் நான் ஒரு 250 ரூபா 350 ரூபா கொடுத்து டிடி பைசா எடுத்து நான் கொடுக்குறேன். அது வந்து ஒரு ஒரு நாள் சம்பளம். ஓகேங்களா? அந்த ஒரு நாள் சம்பளம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலிக்கு வந்து நான் பாதிக்குது. ஏன்னா தனியார் துறையில் நிறைய இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸா, ஒரு துணி கடை, ப்ளஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்குறான். அதுக்கேற்ற நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன்னா ஒரு 10th படிக்கிற ஒரு மாணவர்களோட வேலையை தான் நானும் செய்கிறேன். மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்கு போனால் இதை சேல்ஸ் பண்ணால் தான் உனக்கு இவ்வளோ சம்பளமே தவிர இது இல்லைனா உனக்கு தரமாட்டேன். விடுப்பு வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். என்னோட வேலையில் பார்த்தீங்கன்னா வெயிலோ மழையோ அவங்க எந்த காரணத்தையும் நம்ம சொல்ல முடியாது. நீ வேலைக்கு வரலையா, உனக்கு ஆப்சென்ட். இந்த சூழ்நிலை தான். பிரசாந்த் பட்டதாரியான இவர் தனது வேலை தேடும் படலத்துக்கு ஓய்வு கொடுத்து விட்டார். இப்போது தனது கனவான சினிமா உலகில் பயணம் செய்கிறார். வேலை எல்லாருக்குமே இருக்குது. பிடிச்ச வேலை செய்கிறது தான் வந்து இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. எல்லாருக்குமே வேலை இருக்குது. இன்ஜினியரிங் படித்தவங்க பாதி பேர் வந்துட்டு இப்போது கால் சென்டரில் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்க படிப்புக்கு செலவு பண்ணதும் அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. இன்ஜினியரிங் சேரும் போது வந்துட்டு வேறு ஏதோ பெரிய கனவுகளோடு சேர்ந்துருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி இருந்து அதுக்கப்புறமா டெக்னிக்கல் ஃபீல்டுக்குள்ளே போனவங்க இருக்காங்க. பிபிஎம் படித்த பொன்சக்தி ஆனந்திற்கு வேலை தேடிக்கொண்டிருப்பதில் விருப்பமில்லை. 2 நண்பர்களுடன் இணைந்து சுயதொழில் செய்கிறார் இவர். வீடுகளுக்கு தேவைப்படும் எலக்ட்ரீஷியன், பிளம்பர் போன்ற வேலையாட்களை அனுப்பி வைக்கும் சேவையை ஆன்லைன் மூலம் வழங்குகிறார். யங்ஸ்டர்ஸுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்கிறது வந்து ஒத்துக்கவே முடியாது. அதை நம்ம யாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்லை. அதான் விஷயம். என்ன ஒன்று, எல்லாருமே உட்காந்து சிஸ்டம் முன்னாடி கம்ப்யூட்டரில் பார்க்கணும் அப்படின்றது மட்டும் தான் வேலை நினச்சிக்கிறாங்க. இதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனை. அப்படி இல்லை, எல்லாமே வேலை தான். அதை நம்ம தான் எடுத்து செய்யணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இளைஞர்கள் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக யோசிச்சே ஆகணும். எப்படின்னா, எடுத்த உடனே நம்மளுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கிடச்சிடாது. அதுதான் இப்போ எல்லாரும் பண்ணுற தப்பு. என்னென்னா, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நான் போயிட்டு இந்த வேலை செய்வேனா அந்த வேலை செய்வேனா அப்படி பார்க்கக்கூடாது. ஏன்னா படிக்காதவங்களும் இங்கே பெரிய ஆளாக இருக்காங்க, படித்தவங்களும் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அதையும் நம்ம யோசிக்கணும். நம்ம வந்து எது ஈஸி வேலை, எது நம்ம கஷ்டப்பே படாமல் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணவே கூடாது. இப்போ ஒரு இன்ஜினியர் முதல்ல அவங்களோட எல்லாருமே படித்த வேலைக்கெலாம் சேரல. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அக்கௌண்டிங் படித்தேன். இப்போ எனக்கும் இந்த இது வந்து ஆன்லைன் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் தான். இதுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் நம்ம பண்ணுறோம். என்னென்னா, எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதையுமே குறைச்சி எடை போடாமல் எல்லா வேலையுமே நம்ம கரெக்டாக செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். படித்து முடிச்சிருக்கோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 months ஆகுது நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஒரு சின்ன கம்பெனி சம்பளமே இல்லைனா கூட போய் கற்றுக்கணும். இதெல்லாம் நம்மளை வந்து இந்த நேரம் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம வாழ்க்கைக்கான இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாமே நம்மளுக்கு இருக்கிற இடத்துல நம்மளை தேடி வரும்னு நினச்சிட்டு ஆன்லைன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, நான் இதில் போஸ்ட் பண்ணிட்டா எனக்கு வீடு தேடி வேலை வரும்னு நினைக்கிறதுலாம் வந்து தப்பு தான். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. சதீஷ்குமார் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங்கில் பிஇ பட்டம் பெற்றவர். தாங்கள் படித்ததற்கும் வேலைவாய்ப்பு வழங்குவோர் எதிர்பார்ப்பதற்கும் இடையிலுள்ள இடைவெளியை பற்றி சொல்கிறார் இவர். ஆக்சுவலாக முடித்த உடனே எல்லாருமே எங்களுக்கு சொன்னது வந்து வெப்சைட்டில் நீ வந்து முதல்ல உன்னுடைய ரெஸ்யூமை சப்மிட் பண்ணு, அவங்க உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி கிட்டத்தட்ட நான் போய்ட்டேன், ஒரு நிறையா கம்பெனிக்கு ஏறி இறங்கியாச்சு. மேக்ஸிமம் கம்பெனி வந்து எங்களுக்கு வரதெல்லாம் பார்த்தோன்னா இதுவாக தான் வருது, கன்சல்டன்சியாக கேட்குறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுங்க, ஃபஸ்ட் நாங்கள் உங்களுக்கான ப்ராசஸ் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கிடச்சா நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். சொன்னோடனே உங்களுக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுத்தோன்னே அவங்க அந்த கம்பெனியில் வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. இன்னும் சிலது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பிபிஓ எடுக்கிறாங்க. பிபிஓக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்தோடனே பிபிஓ இன்ட்ரெஸ்ட் அதுதான் கேட்குறாங்க. பேப்பர்ஸில் கூட பார்த்து தான் போகிறோம், அதில் பார்த்தா விட பிபிஓஸ் தான் மெயினாக எங்களுக்கு கேட்குறாங்க. மற்றபடி அதுக்கப்புறம் ஐடியில் இந்த இடத்துல இன்டர்வியூ இருக்குது அங்கே போன்றாங்க. ஐடி செக்டார்ஸ்குள்ளே போனாலும் அவங்க வந்து எங்களுக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா, பேசிக்காக உங்களுக்கு இந்த பேசிக் நாலேஜ் இருக்கா, இந்த சி ப்ரோக்ராமிங், ஜாவா இதோட பேசிக் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதோட பேசிக்ஸ் நாங்கள் சொன்னாலும் இது அந்தளவுக்கு எங்களுக்கு பத்தலை அப்படின்னுறாங்க. அதுக்கவசரம் நாங்கள் மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ செலவாகுமா அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனாலேயே ரிலேட்டடாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஷரண்யா சென்ற வருடம் MBA முடித்தவர்.
வேலைக்காக காத்திருக்காமல் விருப்பப்பட்ட ஆடை தயாரிப்பு தொழில் பயிற்சிக்கு வந்திருக்கிறார். லாஸ்ட் இயர் தான் சார் MBA கம்ப்ளீட் பண்ணதும் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க சிஸ்டர் இங்கே வந்து படித்தாங்களாம். அவங்க மூலயமா என்னோடய இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கூல்ஸ் டேஸில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இதில் நிறைய இருக்கிறதுனால நான் வெளியே இடத்துலலாம் நிறைய போய் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னாங்க, இங்கே ஒரு இது இருக்குது, ஃப்ரீ கோர்சஸ்லாம் கன்சல்ட் பண்ணுறாங்க, அதில் போய் நீங்கள் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் ஒரு 1 இயர்க்கு UG முடிச்சுட்டு ஒரு 1 இயர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் சார். ஸ்டார்டிங் வந்து எங்கேயாவது ஒர்க் பண்ணணும், ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணணும். குணசேகரி BSc படித்திருக்கிறார். இப்போது ஃபேஷன் டிசைனிங்கில் ஓராண்டு கால பயிற்சியில் சேர்ந்திருக்கிறார். ஒன் இயர் கோர்ஸ் FDT ஃபேஷன் டிசைன் ட்ரைனிங் அப்படிங்கிற கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். 6 months முடிச்சிருக்கேன். இப்போவே எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது, என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஷரண்யாவும் குணசேகரியும் படிப்புக்கேற்ற வேலை வேண்டும் என்று காத்திருந்தால் வேலையில்லாத லட்சக்கணக்கானோரின் எண்ணிக்கையில் இன்னும் 2 பேர் அதிகரித்திருப்பார்கள். அவ்வளவுதான். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் உதவியுடன் இவர்கள் ஆடை தயாரிப்பு தொழிலில் பயிற்சி எடுக்கிறார்கள். இதுபோல எண்ணற்ற தொழில் வகைகளில் இளைய சமுதாயத்தினருக்கு அரசாங்கமே இலவசமாக பயிற்சி வழங்கி வருகிறது. தமிழ்நாடு அரசின் 36 வேலைவாய்ப்பு அலுவலகங்களும் இப்போது வெறும் பதிவு என்பதோடு நின்று விடுவதில்லை. அரசு துறைகளின் வேலைவாய்ப்புகளை வாங்கித் தருவதோடு தங்கள் வேலை முடிந்தது என்றும் கருதுவதில்லை. தனியார் துறைகளில் உள்ள வேலை வாய்ப்புகளையும் பெற்றுத்தருவதில் முனைப்பு காட்டுகின்றன இந்த அலுவலகங்கள். சென்ற 3 வருடங்களில் அரசு துறைகளில் 59,716 வேலைகளை பெற்றுத்தந்துள்ளன. தனியார் துறைகளில் 52,794 வேலைகளை பெற்றுத்தந்துள்ளன. சட்டத்தில் பட்டம் பெற்ற சென்னம்மாள் அரசு வழங்கும் ஆடை தயாரிப்பு தொழிலில் பயிற்சி பெறுகிறார். வேலைக்கு போவதை விட தொழில் முனைவோராக மாறுவதற்கு தகுதி பெறுவது முக்கியம் என்கிறார் இவர். நான் பேசிக்காக வந்து LLB முடிச்சிருக்கேன் சார். 5 year கோர்ஸ் முடிச்சிருக்கேன். இந்த கோர்ஸ் வந்து எனக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் மேலே ரொம்ப ஆர்வம். அலங்காரப்படுத்திக்கணும், பெண் பிள்ளைனா அழகுபடுத்திக்கணும் அப்படின்றதுல முக்கியத்துவம் வந்து அதில் எனக்கு வந்து என்னோடய ஆடையை நான் வடிவமைக்கணுன்றது சின்ன பிள்ளையிலேருந்து ஆசை. தொழில்ங்கிறது வேறு, வேலைங்கிறது வேறு. எனக்கு வந்து தொழிலை நான் இதை மதிக்கிறேன். இப்போ சட்டத்துறை வந்து என்னோடய வேலை வாய்ப்புகள் தான். சட்டத்துறை வந்து நமக்கு ஒரு லீகல் அட்வைஸராக வந்து நம்ம பண்ணலாம். ஆனால் தொழில்னா வீட்டிலேருந்து நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும். இப்போ எனக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஒரு மைண்ட் இருக்குது. என் பாப்பாவுக்கு, என் குழந்தைக்கு நான் ஒரு ட்ரெஸ் தைக்கணுன்னா இன்னொருத்தர்கிட்ட நான் வந்து கேட்கணும், ஒரு டிசைனர்கிட்ட கேட்கணும், காத்துட்ருக்கணும் டைம். இப்போ எதுக்கான டிசைன் பண்ணணுன்னா இன்றைக்கி கம்ப்யூட்டரில் வந்து அப்லோட் பண்ணுற அளவுக்கு இந்த இடத்துல எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பேட்டர்ன் டிசைனிங் இந்த மாதிரி பண்ணணுமா, இதுக்கு இல்லஸ்ட்ரேட்டில் தான் டிசைன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து டெக்னிக்கலாக நம்ம எப்படி உருவாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இது கற்றுக்க முடிஞ்சுது. இன்னொன்று என்னென்னா, நாளைக்கு ஒரு பெரிய தொழிலதிபராக உருவாக்குறதுக்கும் இண்டஸ்ட்ரியில் எனக்கு இது ஒரு சான்ஸ் சார். சந்தையில் ஏற்படும் மாற்றங்களும் வேலை வாய்ப்புகளை பாதிக்கின்றன. அறுபத்தியோரு உயிர்களை பலி வாங்கிய சென்னை மௌலிவாக்கம் கட்டட விபத்து கட்டுமான தொழிலில் சுணக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவில் என்ஜினியரிங்கில் BE படித்த சிவாவுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றன. சிவில் இன்ஜினியர் ஃபுல்லாகவே இப்போ ஃபுல்லாக டல்லாக தான் சார் இருக்குது. ஏன்னா இது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது பில்டர்ஸ் எல்லாருமே டிப்ளமோ பசங்க தான் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து 10,000 கொடுக்கணும், 9,000 கொடுக்கணும் அப்படின்னு அவங்க எய்ம் பண்ணுறாங்க. ஆனால் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 7,000 6,000 கொடுத்தா போதும். அந்த அடிப்படையில் டிப்ளமோஸ் தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க, இன்ஜினியர்ஸ் எடுக்கிறதே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா இல்லையான்னு அது ரெண்டாவது பார்க்குறாங்க. இன்னொன்று ரெஃபரன்ஸ் அதிகமாக பார்க்குறாங்க. ரெஃபரன்ஸ் இருந்தால் மட்டும் தான் BE ஹோல்டர்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்க.
படிப்புக்கும் சரி வேலைக்கும் சரி இளைய தலைமுறைக்கு வழிகாட்டுதல் குறைவாக இருக்கிறது. கைட் பண்ணுறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. சரி, எல்லாருமே சொன்ன மாதிரி தான், எல்லாருமே போகிற மாதிரி தான் நானும் போனேன். இன்ஜினியரிங் நல்லா இருக்கும், நல்ல ஸ்கோப் இருக்குதுன்னு எல்லாம் சொன்னி இப்போ எல்லாம் போகிறாங்களா, அதே மாதிரி தான் நானும் போனேன். போயிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அதில் ஸ்கோப் இப்போதைக்கு ரொம்ப கம்மி. வேலையை பற்றிய மதிப்பும் பார்வையும் மாற வேண்டியிருக்கலாம். திறனுக்கும் படிப்புக்குமான இடைவெளி அதிகமாவதற்கு நமது பார்வை கூட காரணமாக இருக்கலாம். நம்ம ஊரில் வேலைன்ற ஒரு இது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து படிச்சுட்டு பெரிய நல்ல வேலைக்கு தான் போகணுன்னு பார்க்குறாமே தவிர, இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் வந்து இந்த பெயிண்டர்ஸ், கார்பெண்டர்ஸ் அவங்க எல்லாருமே ரொம்ப கம்மி. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த ஒருத்தன்ட்ட வந்துட்டு இப்போ ஒரு இன்ஜினியர் ரெடி பண்ணி கூட, ஒரு காரை இது பண்ணி கூட என்னென்னா மெக்கானிக்கான்னு கேட்குறான். ஸோ நம்ம ஊரில் மட்டும்தான் இப்படி இருக்கே தவிர வந்துட்டு, ஏன்னா நம்ம ஊரில் வந்து வேலைகளை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு மெக்கானிக் அப்படின்னா சாதாரண மெக்கானிக் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாங்க தவிர, அந்த மெக்கானிக் இல்லைன்னா நம்ம யார் வண்டியும் ஓடாதுன்ற ஒரு விஷயம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஸோ எல்லா வேலையும் கற்றுக்கிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா பெயிண்டரை வந்து கேவலமாக பார்க்குறது, கார்பெண்டரை கேவலமாக பார்க்குறது, இவங்களாம் இல்லாமல் நம்ம கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து இந்த ஃபுட் செயின் மாதிரி தான் இது ஒர்க் சைக்கிளும் அப்படியே போயிட்டுருக்கு. ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் ஒரு பொசிஷன் இருக்குது. தமிழ்நாட்டில் 570க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன. இதனால் தமிழ்நாடு சந்தையின் தேவைக்கு அதிகமான பொறியாளர்களை உருவாக்கியது. இன்னைக்கு எல்லா தொழில் நிறுவனங்களுக்கும் தெரியும், ஒரு ஐடிஐ அந்த மாதிரி ஓரளவுக்கு டிப்ளமோவுக்கு கூட இன்னமும் அந்த அளவுக்கு டிமாண்டை இருக்க தான் செய்யுது. எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு நான் வேலையில் அமர்த்துறதுக்கு ஒரு 10,000 12,000 குறைஞ்சது ஒரு 8,000 கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு பிஇ எங்கள்கிட்ட வந்து நிற்கிறது எப்படின்னா, சார் ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தா போதும் சார், நான் மிஷின் ஆப்ரேஷன் பண்ணுறேன் சார். அதுக்கப்புறம் நீ பிஇ படித்த? இல்லை சார், எனக்கு வேறு வழியே கிடையாது, அதனால நான் மிஷின் ஆப்ரேஷன் பண்ணுறேன் சார், ஒரு 5,000 ரூபாய் கொடுங்க, ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சோறு போடணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அப்பா அம்மாவுக்கு நான் சோறு போடணும், என் நிலைமை இதுதான் சார். அப்போ உங்களுடைய கல்விக்கும் அதன் பலனுக்கும் பயன்பாட்டுக்குமான இடைவெளி எவ்வளோ தூரத்தில் இருக்கு? கல்விக்கும் வேலைவாய்ப்பு சந்தைக்கும் இடையே இருக்கும் இடைவெளி இயல்பானதுதான் என்கிறார் மாஃபா மனிதவள நிறுவனத்தின் தலைவரான பாண்டியராஜன். எந்த நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா கல்வி அப்படின்ற ஒரு கட்டமைப்பு தனியாக தான் வந்துட்டு இருக்கும். வேலை வாய்ப்புக்கு உண்டான தேவையான அந்த நிறுவனங்கள் இன்னொரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்கும். இது ரெண்டுக்கு இடையில பெர்ஃபெக்ட் மேட்ச்ன்றது வராதுங்க. ஆனால் இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற பாலம் தான் திறன் வளர்த்தல், ஸ்கில் டெவலப் பண்ணுறது. இது ரெண்டுக்கு இடையில இருக்க பாலம். இன்னொரு முக்கியமான பாலம் தொழில் முனைப்பு வளர்ச்சி, ஆண்டர்ப்ரூனர்ஷிப் டெவலப்மெண்ட். இப்போ மத்திய அரசாங்கத்தில் மோடி அரசாங்கம் வந்தோன்னு செஞ்ச ஒரு நல்ல காரியம் திறன் வளர்த்தல், தொழில் முனைப்பு வளர்த்தல். இந்த ரெண்டையும் ஒன்றாக்கி ஒரு மினிஸ்ட்ரியாக உருவாக்குனது. இப்போது இங்கே தமிழக அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து அம்மா வேலைவாய்ப்பு திட்டம்னு உருவாக்கியிருக்காங்க. இந்த அம்மா வேலைவாய்ப்பு திட்டத்தில் 25,000 பேருக்கு, புதிய ஆட்களுக்கு, காலேஜ் வந்து வெளியே வர்ற பையங்களுக்கு எஸ்எம்இ துறையில் சிறு மற்றும் குறு நடுத்தர நிறுவனங்களில் 25,000 பேர் அப்சார்ப் பண்ணுறதுக்கு அரசாங்கம் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து திறன் வளர்த்தல் திட்டத்தில் ஒரு பரிமாணமாக தான் இது வந்திருக்கு. என்னோட கருத்து என்னென்னா, இந்த மாதிரி பாலம் அமைக்கக்கூடிய விஷயங்கள், ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆண்டர்ப்ரூனர்ஷிப் டெவலப்மெண்ட், இதில் இன்னும் பன்மடங்கு பண்ணணும். இன்றைக்கி வந்து 25,000 பேர் சொல்லதை நம்ம வந்து 1,00,000 பேராக பண்ணலான்னு என்னோட நம்பிக்கை. இப்போ நமக்கு மத்திய அரசாங்கத்தில் இந்த வருஷம் ஒதுக்கப்பட்டிருக்கிற பணம் ஒரு 10,000 கோடி அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழகத்துக்கு நம்ம குறைஞ்சது ஒரு 1000 கோடி கொண்டு வரணும். இதில் வந்து இதை வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கணும், நம்ம அதை எடுக்கணும். அதை எடுக்கிற அளவுக்கு திட்டப்படுத்தி கொடுக்கணும். இன்றைக்கு பிஇ படித்தவர்களை விட பிஎஸ்சி கணிதம் படித்தவர்களுக்கு பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் துறையில் அதிக சம்பளத்துக்கு வேலை கிடைக்கிறது. வேலை வாய்ப்பின் தன்மைகள் வருடா வருடம் மாறி வருகின்றன. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் இன்னும் அதிகமான இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு தொழில் திறன் பயிற்சி அளிக்க வேண்டும். கல்வி நிறுவனங்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் இடையே இன்னும் அதிக அளவிலான ஒத்துழைப்பும் கூட்டு முயற்சிகளும் அவசியப்படுகின்றன. மனித வளத்தை, மனித ஆற்றலை விரயம் செய்யக்கூடாது. இந்த மனித சக்தியை வளர்ச்சிக்கு பயன்படும் விதத்தில் மடைமாற்றி விட வேண்டும். இதற்கான திட்டமிடல் இன்னமும் நுணுக்கமானதாக மாற வேண்டும்.
அதிக மக்களை சென்றடைகிற விதத்தில் தொழில் பயிற்சிகள் வடிவமைக்கப்படும் போது இது சாத்தியப்படக்கூடும்.